வாக்கு வங்கி அரசியலுக்காகவே அரசியல் கட்சிகள் மதுவிலக்கு போராட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் தி. தேவநாதன் யாதவ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி சேதியங்கநல்லூர் அருகே சேரக்குளத்தில் கிருஷ்ண சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவரும் வின் தொலைக்காட்சியின் நிறுவன தலைவருமான டாக்டர் தி. தேவநாதன் யாதவ் கலந்து கொண்டு 7 அடி உயரமுள்ள கிருஷ்ண சிலையை திறந்து வைத்தார். அப்போது பேசிய டாக்டர் தி. தேவநாதன் யாதவ், வாக்கு வங்கி அரசியலுக்காகவே அரசியல் கட்சி மதுவிலக்கு போராட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் உடனடியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் படிப்படியாகத்தான் அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். தேர்தலின் போது மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் நம்பிக்கையில்தான் அரசியல் கட்சிகள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். அரசியல், பொருளாதாரம், விவசாயம் ஆகியவற்றை பற்றி இளைஞர்கள் எப்போது சிந்திப்பார்களோ அப்போதுதான் இந்தியா வல்லரசாகும் என்றும் டாக்டர் தி. தேவநாதன் யாதவ் தெரிவித்தார். அனைத்து கட்சிகளும் வரிந்து கட்டிக்கொண்டு சவால் விட்டுக்கொண்டு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள், கையெழுத்து இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒன்று தெரியவில்லை. இங்கே மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது படிப்படியாக தான் செய்ய முடியும். எடுத்தோம் கவுத்தோம் என்று ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது. இவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள்? உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு யார் காரணம் தெரியுமா? நீங்கள் தான் காரணம். என்றைக்கு நீங்கள் வாக்களிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாக்களிக்கிறீர்களோ, உங்களுடைய உரிமையை பறித்து கொண்ட இயக்கத்திடமிருந்து மீண்டும் உரிமைக்கான ஆயுதம் என்று நினைத்து வாக்களிக்கிறீர்களோ, அன்றைக்குதான் நீங்கள் ஏமாற்றப்படுவதிலிருந்து தவிர்க்கப்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கு வாக்களிப்பது என்பது ஒரு சுகமான ஒரு துக்கம் என்று கூட கூறலாம். 200 ரூபாய்க்கு ஆரம்பித்து இன்றைய தினம் 2000 ரூபாய்க்கு வாக்குகளை விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். முன்னதாக விழாவில் கலந்து கொள்ள வந்த டாக்டர் தி. தேவநாதன் யாதவிற்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் யாதவ மகாசபை மாநில இளைஞரணி செயலாளரும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளருமான சுடலைமணி யாதவ், துணை செயலாளர் மாரியப்பன், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக துணைத் தலைவர் சாலமன் மோகன்தாஸ், யாதவ மகாசபை மாநில அமைப்பாளர் மரியசுந்தரம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாவட்ட செயலாளர் முத்து, மாடசாமி, ஊத்துமலை சரவணன், ராமானுஜபுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் கணபதி உட்பட திரளான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.